உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கனி, நீங்க பெத்த பொண்ணு தானே? டேய் கதிரு, என்னடா தேடினியா? ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? இளைய முத்துப்பாண்டி, நீ சொன்ன அதே வருஷத்துல அதே மாசத்துல ஒரு பொம்பளை புள்ளைய காணும்னு கம்ப்ளைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்குடா. இதுவும் அன்சால்வ்டு கேஸ் தான். குழந்தை இன்னும் கிடைக்கல. என்னடா சொல்ற? அப்படியா? டேய் சூப்பர்ரா. டேய், இந்த காணாம போன பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? 3 மாசம்டா. அநேகமா நீ சொல்ற கேஸா தான் இருக்கும். டேய், ஒரு சின்ன ஹெல்ப்டா, உடனே அந்த கேஸ் டீடைல்ஸ்லாம் எனக்கு அனுப்பிச்சு வைங்க. ஓகேடா, ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துல பிடிஎஃபா எல்லா டீடைல்ஸும் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்ரா. டேய், தேங்க்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்க. நேர்ல பாக்குறப்போ எனக்கு பார்ட்டி வை, அது போதும். டே, பார்ட்டி தானே, வச்சுட்டா போச்சு. சர்ரா. யோ, எல்லாத்தையும் டக்குன்னு ஸ்கேன் பண்ணி அனுப்பியா? சரிங்க சார். அதெல்லாம் ஜாதகத்துல காமிக்குமா? அவ எங்க வீட்டு பொண்ணுதான். நீங்க ஜாதகத்தை எழுதுனா பத்தாதா? இல்லம்மா, தாய் தகப்ப தெரிஞ்சாதானே நாம கணிக்கிறது மெய்யா பொய்யான்னு தெரியும். இப்ப என்னதான் சொல்றீங்க? இந்த ருது ஜாதகப்படி இந்த புள்ள இப்ப பெத்தவங்க கூடயே இருக்காது. நிச்சயம் இது அண்ணனோட புள்ள இல்லைன்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா ஒண்ணு, புள்ள ரொம்ப திறமையானவ. வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவான்னு ஜாதகத்துல தெளிவா இருக்கு. அப்படியாங்க? ரொம்ப சந்தோஷங்க. என்ன ஒண்ணு, புள்ளைக்கு 14 வயசு வரைக்கும் தான் அஞ்ஞாத வாசம். அதுக்கப்புறம் அந்த புள்ளையே பிரிஞ்சு போய் அதோட குடும்பத்தோட சேர்ந்துரும். என்ன சொல்றீங்க ஜோசியரே? ஆமா சண்முகம், இந்த புள்ள உங்களை பிரிஞ்சு போற காலம் நெருங்கி வந்துருச்சு. உங்களுக்கும் ஒரு சும குறையும்ல. அதுக்கப்புறம் புள்ளைக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். ஜோசியரே, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. பெத்த பிள்ளைக்கு மேல பாசத்தை காட்டி வளர்த்துருக்கோம். ஏன பெத்த தாய் தகப்பன் கூட புள்ள போய் சேர்றது நல்லது தானே? ஜோசியரே, நிஜமாதான் சொல்றீரா? ஏங்க, இது உங்க புள்ள இல்ல. 14 வயசு வரைக்கும் அந்த புள்ளைக்கு அஞ்ஞாத வாசங்கிற வரைக்கும் ஜாதகத்துல சரியா இருக்குல்ல. பிறவு என்ன? கூடிய சீக்கிரமே புள்ள பெத்தவங்க கிட்ட சேர்ந்துரும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.